என்னுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இன்னும் வேற யாருன்னா விட்டேன் சொல்கிறீங்களா? சரி, நம்ம சேபஸ் ஸ்கூல் லெசனுக்கு நம்ம கடந்து செல்வோம். பாடம் 7வது பாடம். நம்ம ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இன்னும் அதிகமாய் உம்மை குறித்து அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஞானத்தை கட்டளையிடுங்க. உம்மை சார்ந்து வாழ உதவி செய்யுங்க. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, பாடம் 7. நமக்கு நிறைய டைம் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? பாடத்தை நம்ம படிச்சுக்கலாம். தீமை என்னும் பிரச்சனை. என்னங்களா? பாடம் 6 என்ன படிச்ச ஞாபகம் இருக்கா? தேவன் நியாயத்தை விரும்புகிறார். தேவனுடைய ஆசையே நியாயம் அல்லது அநியாயத்தை வெறுக்கிறார், நியாயத்தை விரும்புகிறார். ஆனா அநியாயம் ஆண்டவர் வெறுக்கிறாரு. ஆனா அந்த அநியாயம் குறைந்த பாடு இல்லை. இன்னைக்கு தலைப்பு தீமை என்னும் பிரச்சனை. இன்னைக்கு என்ன படிக்கிறோம்? தலைப்பு தீமை என்னும் பிரச்சனை. சரி, தீமை அப்படின்னா யாருக்கெல்லாம் தெரியாது? நம்ம சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? அடிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் கூட தீமையை பார்க்காத ஒரு நாள் கூட கிடையாது, இல்லைங்களா? இந்த உலகத்துல தீமை தான் நிறைஞ்சி இருக்கு. தீமையை பார்க்காத ஒரு நாள் கூட நம்ம கடந்து வரல. நமக்கு எந்த சில தீமைகள் நம்மள்கிட்ட நம்மை சூழ்ந்திருந்தாலும், இந்த உலகம் முழுவதும் தீமைகள் இருந்தாலும் சில தீமைகளை நம்மளால மறக்க முடியாது. ஏன்னா அதை நம்மை சார்ந்தவர்கள் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? செஞ்சிருப்பாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்சுதா? நமக்கு நெருக்கமானவர்கள், நம்மை சார்ந்தவர்கள், யாரை நம்பினமோ அவர்கள் நமக்கு விரோதமாய் தீமை செய்கின்ற பொழுது அது நம்முடைய இதயத்தை விட்டு என்ன பண்றதில்ல, வெளியே போகிறது இல்லாம அது நம்மளோட நெருக்கமாக இருந்து இருக்கிறது. சரி, இப்போ நமக்கு யாராவது ஒருத்தருக்கு தீமை செய்கிறாங்க, நம்முடைய உள்ளத்தை விட்டு போகல, நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நம்ம எப்படி அதை பிரதிபலிப்போம்? பேசுங்க. தீமைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சிரஷ்டி என்ன பண்ணுவோம்? என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்? தீமைக்கு தீமை, இல்லைங்களா? நமக்கு தீமை செய்தவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம பிரதிபலனாக நம்ம என்ன காமிப்போம் அப்படின்னா தீமை தான். மோஸ்ட்லி மனுஷ குலத்துல எதை நம்ம வெறுக்கிறோமோ அதே தான் ரிட்டர்ன் கொடுப்போம். ஓகேவா? நான் சொல்றது புரிஞ்சிச்சா சாம்சன் ஐயா? உண்மையா பொய்யா? எனக்கு அவங்க தீமை செய்யறாங்க, அந்த தீமையை நான் வெறுக்கிறேன், அந்த தீமை எனக்கு கொடுமைப்படுத்துன்னு யோசிப்பேன். ஆனா நான் ரிட்டர்ன் என்ன கொடுப்பேன் அப்படின்னா அதே தீமையை தான் நான் பண்ணுவேன், அவங்களுக்கே கொடுப்பேன். என்ன சிஸ்டர் சிஸ்டர் புரிஞ்சிச்சா? நம்ம என்ன ரிட்டர்ன் கொடுப்போம்? சரியா? எதை வெறுக்கிறோமோ, பவுல் சொல்லுவாரு, நான் எதை வெறுக்கிறேன்னு நினைக்கிறேனோ அதையே நான் செய்யறேன். எது எனக்கு பிடிக்கலையோ, எதை நான் விரும்பலையோ, எதை நான் நேசிக்கலையோ, எதை நான் எதிர்க்கிறேனோ அதே காரியங்களை நானும் என்ன பண்றேன்? செய்யறேன். அப்ப தீமை எங்க இருக்கு? வெளியே மாத்திரம் இல்ல, எனக்குள்ளும் என்ன இருக்கு? தீமை இருக்கு. பதிலுக்கு பதில், பழிக்கு பழி, தீமைக்கு தீமை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? செய்யணும்னு நானு விரும்புறேன். சரியா? தீமைக்கு தீமை செய்வது சரியா? யாரை கேட்டாலும் சரியில்லைன்னு தான் சொல்லுவோம், ஆனா செய்யறோம். அப்படிதானே? யாரை கேட்டாலும் தீமை ரைட்டா அப்படின்னா இல்ல, ஆனா அதை தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம நம்முடைய வாழ்வில
ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப தீமை என்பது குட்டி பிரச்சனை அல்ல, எங்கேயோ இருக்கிற ஒரு பிரச்சனை அல்ல, நமக்குள்ளாக இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. என்னது? தீமை. அப்ப தீமைனா இன்னும் நம்ம டெஃபினேஷனோட பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வார்த்தைகள், எண்ணங்கள், செயல்கள் எதுவாய் இருந்தாலும் என்னது? தீமை. ஓகேவா? இல்ல வேற எதனா அர்த்தம் இருக்கா? வேற எதனா அர்த்தம் இருக்கா? சொல்லுங்க. சரி, மெமரி டெக்ஸ்ட் மனப்பாட வசனமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். என்னங்களா? தீமை வந்தா கண்ணீர் தானே வரும். சிருஷ்டி அழுதுருக்கிறியா? என்னம்மா அழுதுருக்கிறியா? ஏன் அழுத? கஷ்டமா இருந்துச்சு. ஏன் கஷ்டமா இருக்கு? ஏன் கஷ்டமா இருக்கு? யாராவது எதாவது சொல்லிட்டா, யாராவது எதாவது சொல்லிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு, அழுகுறோம். அவங்க வலியூர்லா இருந்தா அழுகுறோம், அவங்க சிறுவர்ல இருந்தா தாக்கிடுறோம். இதானே எல்லா இடத்துலயும். நம்மளால அவங்கள மேற்கொள்ள முடியும்னா பதில் கொடுத்துட்றோம், மேற்கொள்ள முடியலன்னா அழுகுறோம். மனசுக்குள்ளே என்ன பண்ணிடுறோம்? அவங்களுக்கு பதில் கொடுக்கிறோம். இங்க வேதம் சொல்லுது, உன்னை சுற்றிலும் தீமைகள் இருக்கு, அதனால நீ ஏங்கி தவித்து அழுகிற. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கண்ணீர் யாவும் என்ன பண்ணுவாரா? தேவன் தேவன் துடைப்பார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப நான் அழுறேன், என்னை சுற்றி தீமையால, அதை துடைப்பதற்கு என் ஆண்டவர் உதவி புரிகிறார். வேதம் சொல்லுது, இனி மரணம் இல்ல. மரணம் தீமையா நல்லதா? மரணம் எதால வந்தது? தீமையால வந்தது. அப்ப இனி மரணம் இல்லை. துக்கம், துக்கம் ரொம்ப துக்கமான அழுவுன்னு சொன்ன இல்லம்மா, இனி துக்கம் இல்லை, இனி அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தையவைகள் ஒளிந்து போயின. அப்ப இந்த தீமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு. இப்பொழுது தீமை தொடர்கதையா இருக்கு, இந்த தீமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு. ஆனா அது இப்பொழுது இல்லை. சொல்றது புரியுச்சா? முற்றுப்புள்ளி இருக்கு, ஒரு முடிவு இருக்கு, ஆனா அது இப்ப இல்லை, அது என் வாழ்வில் என்ன பண்ணா தொடரும். அதுக்குன்னு ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலத்தில் எனக்கு துக்கமும் அலறுதலும் கண்ணீரும் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா தீமை. அது மாத்திரம் இல்ல, ஒரு அன்புள்ள தேவன் நல்லவர், இந்த உலகம் முழுசும் அவரு கீழே இருக்கும் பொழுது எப்படி தீமை வந்தது? ஒரு அன்புள்ள தேவன், இப்படி வச்சுக்குமே, அன்புள்ள அப்படின்னும் போது சர்வ வல்லமை உடையவர் இல்லையா? சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் அன்புடையவர், நியாயத்தை விரும்புகிறவர். இந்த இடத்துல எப்படி தீமை வந்தது? சொல்லுங்க. கேள்வி உங்களுக்கு இருக்கா? அந்த கேள்வி இருக்கா உங்களுக்கு? உங்களுடைய நியாயம் மறுக்கப்படுகின்ற பொழுது, உங்களுக்கு அநியாயம் செய்யப்படுகின்ற பொழுது, இப்படிப்பட்ட கேள்விகள் என்ன பண்ணா மனிதனுக்கு அதிகமாய் உருவாகும். தீமையை அவர் அனுமதித்தார் அப்படின்னு என்ன பண்ணோம் கேள்வி வரும் இல்லைங்களா? சிலருக்கு என்ன அப்படின்னா உடனே பதில் கிடைச்சிடணும். சிலருக்கு என்னங்க, உடனே பதில் கிடைச்சிடணும். இது நான் 1+1 அப்படின்னா என்னங்க 2 அப்படிதானே? 1+1 2 கிடைச்சிடணும். 1+1 2 சொல்லிட்ட பிறகு என்ன கேள்வி எழுமா? என்னமா சரியான ஆன்சர். அப்ப இது கணிதம் இல்ல, மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது. சொல்ல உங்களுக்கு புரிஞ்சியா? 1+1 ஆன்சர் 2. இனி அதை பத்தி யோசிக்க வேணாம்,
அதை பத்தி மேலே யோசிக்க வேணாம், கீழே யோசிக்க வேணாம், ஏன்னா சரியான ஆன்சர் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இது என்ன கிடையாது, ஒரு கணிதம் அல்ல. ஏன்னா இது தீமை. ஏன் இது அனுமதிச்சார்? இந்த தொல்லைய, இந்த தடைய ஏன் ஆண்டவர் அனுமதிச்சார்? அப்ப பாவத்தினுடைய தோற்றம் என்ன, இதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு இந்த விஷயம்தான் விஷம் போல அநேகர் என்ன பண்ணிட்டு இருக்கு, குழப்பிட்டு இருக்கு இல்லைங்களா? நாஸ்திகர் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னங்க நாஸ்திகர்னா? நாஸ்திகர்னா பேசுங்க. தேவன் இல்லை என்று சொல்கிறவர்கள் இருப்பாங்களா? பைபிள் சொல்லுதா? நம்ம பைபிள் சொல்லுதா இருப்பாங்களா? வாசிக்கலாமே. சங்கீதம் 2 இடத்துல இருக்கு. முதல் இடம் 14வது அதிகாரம் 1ஆம் வசனம். Psalms 14 verse 1. ஆ 14:1. என்னங்களா? ஓகே, நம்ம என்ன வாசிக்கிறோம்? தேவன் இல்ல. இதுதான் நாஸ்திகம். இதுதான் என்னதுங்க? நாஸ்திகம். ஒரு மனுஷன் எப்ப எந்த சூழ்நிலையில தேவன் இல்லை என்று சொல்லுவாங்க? எந்த சூழ்நிலையில ஒரு மனுஷன் தேவன் இல்லை என்று சொல்லுவாங்க? நம்ம சர்வசாதாரணமா எடுத்துக்கூடாது. அவன் நாஸ்திகன், அவன் முட்டாளு அப்படின்னு எடுக்க வேணாம். அவனை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்கு. அந்த சூழ்நிலை என்னன்னா, அவங்க எல்லாவற்றையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஹைலைட் ஆனது எதுதான்? மைனஸ் மைனஸ் மைனஸ், தீமை, நன்மை இல்லை. இவங்க நன்மை செஞ்சாலும் எதிர்ப்பு, இவங்களை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை, இவங்களை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரியே இருக்கு. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் அவங்களுக்கு அதிகமாக 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 என்ன பண்ணா, எந்த இடத்துக்கு போனா, ஆலயத்துக்கு போனா நிம்மதி கிடைக்குன்னு போகின்ற இடத்துல அவங்க ஆலயத்துல அவங்க வேறுபாடை பார்க்கின்ற பொழுது, அல்லது மிதியை பார்க்கின்ற பொழுது, அல்ல அவங்களுடைய பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்னங்க? கடவுள் இருக்கிறாரா, தேவன் இருக்கிறாரா அப்படின்ற கேள்விகள் என்ன பண்ணுது? அதிகமா எழுது. அதனால அவங்க எப்படி ஆயிடுறாங்கன்னா, ஒரு வல்லமை படைச்ச ஆண்டவரால இந்த தீமை எதுக்கு அனுமதிச்சாரு? இந்த கண்ணோட்டத்துல மாத்திரம் என்ன பண்றாங்க? யாரை பார்க்கறாங்க? ஆண்டவரை பார்க்கறாங்க. அதனால அவங்க நாஸ்திகரா மாறிடுறாங்க. இன்னைக்கு நாஸ்திக தேசம் அப்படின்னா எங்க இருக்கு? நீங்க நாஸ்திக தேசம் அப்படின்னா நீங்க எடுத்து வாஸ்து பாருங்க. ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ், நாஸ்திக தேசம். அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு பிரான்ஸ் ஒரு நாஸ்திகம் தேசம், சீனா ஒரு நாஸ்திக தேசம், வடகொரியா ஒரு நாஸ்திக தேசம், வியட்நாம் அப்படின்னு என்ன பண்ணலாம், ஒரு லிஸ்ட் போடலாம். ஏன் இவங்கெல்லாம் நாஸ்திகரா மாறி பண்ணாங்க? சொல்லுங்க. இதற்கு முன்னாடி இவங்க எப்படி இருந்தது அப்படின்னா, ரஷ்யாலாம் கிறிஸ்துவ தேசமா இருந்தது. எப்படி நாஸ்திகமா மாறிச்சு? பதில் சொல்லுங்க. நாஸ்திகத்தை பத்தி படிக்கிறோம், பதில் சொல்லுங்க. ஏன் கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா மாறினாங்க? ஏன் எத்திஸ்டா மாறினாங்க? இங்க நிறைய இருக்கிறாங்க, உலகம் முழுசும் இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிறாங்களா? இந்தியாவில் இருக்கிறாங்க.
இந்தியாவில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டிலையும் என்ன பண்றாங்க? இருக்காங்க. எல்லா மாநிலத்திலையும் கடவுள் இல்லை என்பவர்கள் என்ன பண்றாங்க? வாழ்றாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் இறைவனை வணங்குறேன், நான் ஒழுங்கா இல்ல. இறைவனுடைய குணலட்சணங்களை நான் தெளிவா என்ன பண்ணல, பிரதி பலிக்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதனால என்னை பார்க்கிறவர்கள் தேவன் இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வருகிறார்கள். ஒண்ணு புரிஞ்சுச்சா? ரீசன் என்ன? நான் கிறிஸ்துவ குணத்தை சரியா பிரதிபலிக்கல, நான் ஒரு சாட்சியா வாழல. எனவே என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க முடியாததுனால, அல்லது என்னிடமிருந்து அவர்களுக்கு அநியாயத்தை அவர்கள் பெறுவதினால, என்கிட்டிருந்து தவறான பழக்க வழக்கங்களை அவர்கள் எதிர்கொள்வதினால அவர்கள் எப்படி ஆறாங்க? தேவன் மேல ஒரு பற்றுதல் இல்லாமல் அவர்கள் என்ன பண்றாங்க? நாஸ்திகராக மாறுறாங்க. இன்னைக்கு நிறைய நாஸ்திகம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு காலத்துலலாம் பிரான்ஸ்ல அவ்வளவு தெய்வ பயம் என்ன பண்ணிச்சு இருந்தது. ஆனா இப்ப காரணம், நசுக்கப்பட்டார்கள். தெய்வ பயத்தை கொடுக்க வேண்டியவ அதிகாரம் உள்ளவர்கள் மூலமாக என்ன பண்ணப்பட்டாங்க? நசுக்கப்பட்டார்கள், மிதிக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள், ஏழ்மைக்குள்ளாக தள்ளப்பட்டாங்க. இதெல்லாம் எதிர்த்து என்ன பண்ணாங்க? புரட்சி அவர்கள் செய்ததினாலே அந்த தேசம் கடவுள் இல்லை, சுதந்திர தேவியை, ஒரு விபச்சாரியை தெய்வமாய் கொண்டு வராங்கிற அளவுக்கு, எங்களுக்கு இவ போதும், காடு வேணான்ற அளவுக்கு என்ன பண்ணிச்சு பிரான்ஸ் தேசம் மாறி போனது. இது மாதிரி நிறைய தேசங்கள் அப்படிதான் போச்சு. புரியுதுங்களா? அடக்குமுறைகள். ஆனா தேவன் யாரையும் என்ன பண்றது இல்ல, அடக்கி ஆளணும்னு நினைக்கிறதே இல்லை. அப்ப தேவன் எப்படி ஆள நினைச்சார் அப்படின்னா, அவர்களை அன்பிலே ஆள பிரயாசப்பட்டார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் அந்த வசனத்தை நான் திரும்ப பார்க்கிறேன். தேவன் இல்லை என்று சொல்றது யாரு? அப்ப ஒரு காரணம் நம்பலாம், நம்ம எல்லாமே கிறிஸ்துவ பிரதிபலிக்காததுனால அவன் என்ன பண்றான்? என்கிட்ட கிறிஸ்துவ பார்க்க முடியாதனால அவன் கடவுள் இல்லைன்றான். ரெண்டாவது ரீசன், மதீனா என்னது? மதீனா மலையாளத்துல மதீனா என்னது? மதிக்கேடு, மதி, புத்தி. மதீனா என்னது? புத்தி, ஞானம். அவனுக்கு இருக்கிற அந்த மதி, ஞானம், புத்தி கெட்டு போச்சு. சொல்றவங்களுக்கு புரிஞ்சுங்களா? நான் வேதம் தெளிவா சொல்லுது இல்ல, இல்லைங்களா? வேதம் என்ன சொல்லுது? யாரை பார்க்க சொல்லுது? மனுஷனை இல்லைன்னா, மனுஷனுடைய இதயம் எப்படிப்பட்டதுன்னு ஏற்கனவே ஆண்டு தெளிவா சொல்லிட்டாரு. அவனுடைய இதயம் முழுசும் கேடு நிறைந்தது, பாவம் நிறைந்தது. எனவே மனுஷன் நமக்கு ஒரு விட்னஸ் இல்ல. நாசில சுவாசம் மனுஷனை, நம்ம நாசில சுவாசம் உள்ள மனுஷன் நம்புவதை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த மனுஷன் யாரதான் பார்க்கறான்? தேவனை பார்ப்பதற்கு பதிலாக யாரை பார்க்கறான்? மனுஷர்களை பார்க்கறான். அதனால அவனுடைய மதி, அதாவது தேவன் கொடுத்த மதி, தேவன் கொடுத்த புத்தி, தேவனுடைய ஞானம், தேவனை பார்ப்பதற்கு பதிலாக தேவனை மனிதன் மூலமாய் கிடைத்த அந்த அனுபவங்களை தேவனுக்கு ஆப்போசிட்டா எழுப்பி தேவனுக்கு விரோதமா கொண்டு வருது இல்லையா? அதனாலதான் வேதம் சொல்லுது கேடு, மதி கேடு, மதிக்கேடன். புரியுதுங்களா? இப்ப நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்தவர்கள் கிறிஸ்துவை வெறுக்கின்ற அளவிற்கு என்ன பண்ணக்கூடாது, என் வாழ்வு இருக்க கூடாது. ஒண்ணு. அதே சமயத்துல
அடுத்தவர்களை பார்த்து நான் என்ன பண்ணக்கூடாது, சீர்கட்டு மதிக்கட்டு போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த தீமை என்கின்ற பிரச்சனை தீர்க்கப்படுமா அப்படின்னா படாது. தீமை இருந்துட்டு தான் என்ன பண்ணும், தீமை ஒரு குறிப்பிட்ட நியமிக்கப்பட்ட காலம் மட்டுமாக தீமை இருக்கும். தீமை நம்மை சுற்றி இருக்கும். ஏன் ஆண்டவர் தீமையை அனுமதிச்சார் அப்படின்னா அதன் மூலமா ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்த விரும்புகிறார். சரி, தீமையே வரல, ரஃபா எடுத்துங்களேன், தீமையே இல்லை, ஆதாம் ஏவாள் பாவம் செய்யல, தீமை வரல அப்படின்னா சிலுவை அப்படின்னு ஒன்று இருந்திருக்குமா? என்னங்க, கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. ஆனா அவருடைய அன்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? புரிஞ்சுக்க முடியுமா? என்னங்க, அந்த தீமை என்ற ஒன்று அனுமதிக்கப்பட்டதன் மூலமாக அன்பு அதைவிட பெரியது. அந்த தேவனே சிலுவை சுமந்து மரணத்தை தழுவுகின்ற அளவிற்கு அந்த அன்பு பெரியது என்பதை விளக்குவதற்காக என்ன பண்ணப்பட்டது? தீமை அனுமதிக்கப்பட்டது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? தீமையை அனுமதிக்கப்பட்டது. இல்லைன்னா ஆண்டவர் தெய்வம்பா ஒரு பயத்தோட அவ்வளவுதான். ஆனா ஒரு அன்போட என்ன பண்ண முடியாது, தொலை முடியாது. அன்புனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. சரி, ஞாயிற்றுக்கிழமை படத்துக்கு வந்துருமா? எடுத்துட்டீங்களா? புக் எடுத்துட்டீங்களா? எத்தனை பேருக்கு புக் இல்லை? எத்தனை பேருடைய புக்கு வீட்டில் தூங்குது? Okay, just we are going to study Sunday lessons. இல்லையா? சண்டே லெசன்ல நம்ம என்ன படிக்கிறோம்? கர்த்தாவே நாங்களா ஐயா காந்தராஜையா, பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? ஜெபம் பண்ணும்போது என்ன எத்தனை நாள் ஆண்டவரே அப்படின்னு கேட்டுக்கிறீங்களா? எது வரைக்கும் அப்பா வாழ்நாள் ஃபுல்லாவே நான் போராடணுமா? என்னங்க கேட்டுருக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட? எல்லாம் அப்படித்தானே. எது வரைக்கும் இல்லைங்களா? தீபா சிஸ்டர் எவ்வளவுதான் போராட, என்ன எம்பிபிஎஸ் சேர்த்ததுல இருந்து 6 வருஷமா போராடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணு வந்தா ஒண்ணு மாறி 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 போராட்டம் இல்லையா? போராட்டம் மேல போராட்டம். எது வரைக்கும்? பதிலே கிடையாதுங்க. நீங்க தாங்குற வரைக்கும். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. நீங்க தாங்கி ஆண்டவரே எது வரைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கிற வரைக்கும் என்ன இருக்கும் உங்களுக்கு? பிரச்சனை இருக்கும். யாராவது ஒருத்தர் யோபு 30:26 வாசிங்க. யோபு 30:26. என்னங்களா? ஜோப் 30:26. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு என்ன கிடைச்சுதான்? அக்செப்ட் சிஸ்டர் ஹோமா, you will accept this one? Okay, என்ன சொல்லுதுங்க? When I looked for the good, when I looked for the good, what you received? உடனே வெடிச்சிடுறோம்ல. என்னம்மா எஸ்தரம்மா? என்ன நன்மைக்கு காத்திருந்து நமக்கு தீமை வருகின்ற பொழுது நம்முடைய ரியாக்ஷன் என்ன சொல்லுங்க? வெடிச்சிருவோம்ல. நான் எவ்வளவு நேரம் தான் பொறுத்து பார்த்தேன். போனா போதுன்னு விட்டா என்ன ஆகுது உனக்கு? பொறுத்தது போதும், வெடிச்சிடுறோம் இல்லைங்களா? பைபிள் பேசுதுங்க, நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு பைபிள் எனக்கு பேசுது. நன்மைக்கு காத்திருந்தேன், எனக்கு தீமை இருந்தது. எரேமியா 12:1. இது மிக முக்கியமான லெசன்ஸ், அதனால கொஞ்சம் டீட்டெயிலா என்ன பண்ணுவோம் படிப்பு. இதுதான் அநேகரை நாஸ்திகரா மாத்துது, அநேகரை கடவுளுடைய விருப்பம் இல்லாம ஏனோதானா வாழ்கின்ற கிறிஸ்தவர்களா மாத்துறது காரணம் என்னன்னா தீமைகள் தான். அவங்க எதிர்பார்த்த அனுபவங்கள் கிடைக்கல,
அது போல ராங்கான அனுபவங்கள் கிடைச்சிருச்சு. அதனாலதான். பட் வில் ஸ்டடி திஸ் ஒன் வாட் கேர்ஃபுல்லி. வில் டேக் லிட்டில் டைம், எக்ஸ்ட்ரா டைம் ஆல்சோ. வாசிக்கலாமா? வாசிங்கம்மா. கர்த்தாவே ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சுகித்திருக்கிறது என்ன? என்னங்களா? என்னம்மா சொல்லுங்க. இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு வந்துச்சா இல்லையா? யோபுக்கு வந்த கேள்வி, அதே போல எரேமியாவுக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி? என்ன சிஸ்யம்மா, தப்பு பண்றாங்க, நல்லா இருக்கிறாங்க, கோடான கோடி சம்பாதிக்கிறாங்க, சும்மா சிசு வேகமா தலையாட்டுறாங்க. ஆமா ஆமா, தப்பு பண்றவங்க நல்லா இருக்கிறாங்க. என்ன ஃப்ளோரா சிஸ்டர், ராஜாதி ராஜாவா இருக்கிறாங்க இல்லையா? சுகித்து இருக்கிறார்கள், எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது, ஒரு பாடம் உங்களுக்கு இல்ல. இந்த கேள்விகள் நல்ல கிறிஸ்தவர்கள் கேள்விகளுக்கு என்ன பண்ணாங்க, அனுமதிக்கிறாங்க. எரேமியா எவ்வளோ வேதனைப்பட்டு இருந்தா, எரேமியா எவ்வளோ வேதனைப்பட்டு இருந்தா, யோபு எவ்வளோ வேதனைப்பட்டு இருந்தா இந்த கேள்விகளை எழுப்புறாங்க. யோபு எப்படிப்பட்டவருமா? என்கிட்ட தீமை இருக்கு, ஆனா யோபு பார்த்து ஆண்டு சொல்றாரு என்னங்களா, உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும், என்னெல்லாம் பட்டம் வாங்கியிருக்கிறாரு ஒரு யோபு இல்லைங்களா? எரேமியா எரேமியா ஆண்டு சொல்றாரு, உன் தாயின் கர்ப்பத்திலிருந்து உன்னை என்ன பண்ண, தீர்க்கதரிசியா தேர்ந்தெடுத்தேன். அவரு சொல்றாரு என்னங்களா, தப்பு பண்றவங்களாம் நல்லா இருக்கிறானே, நான் தான் உத வாங்கிட்டு இருக்கிறேன், நான் தான் அழுதுட்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய ஆலயத்துல போய் உட்காந்து அழுதுவாரு. ஆலயத்தை நடத்துறவங்களாம் இவரை போட்டு மிதிக்க நினைப்பாங்க, இவரை அழிக்க நினைப்பாங்க. கடவுளுடைய பிள்ளைகளை, இஸ்ரேல் கடவுளுடைய தானே. ராஜாவும் எரேமியாவுக்கு ஆப்போசிட், இஸ்ரேல் ஜனங்களும் மூப்பர்களும் பிரபுக்களும் கூட என்னதே இவருக்கு எதிரு. இவர் தனியா உட்காந்து அழுவாரு. அதனாலதான் சொல்றாரு, ஆண்டவரே அவெல்லாம் நல்லா இருக்கிறான். நான் என்ன சொல்ல வரும்னா, நீங்க கஷ்டப்படுறீங்களா, கடவுள் பக்கத்துல இருக்கிறீங்கன்னு நினைச்சுங்க. துன்பமா, உபத்திரவமா, வேதனையா, யார் பக்கத்துல நம்ம இருக்கிறோம்? ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த நேரத்தில் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரை பார்க்கறதுக்கு. ஆண்டவரை பார்க்க மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணோம்னா தான் என்ன பண்ணிடுவோம், நாத்திகனாகவோ இல்லை கடவுள் இல்லாதவனாகவோ பேர் கிறிஸ்தவனாகவோ என்ன பண்ணிடுவோம், வாழ்ந்துடுவோம். இங்கே இந்த ஒரு வசனத்தை கூட வாசிப்போமே, மல்கியா 2:17. மல்கியா 2:17 வாசிக்கலாமா? ஆ ஆ ஆ ஆ என்னங்களா, நியாயம் தீர்க்கிற தேவன் அப்படின்னா எங்கேனா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். நான் யாரும் ஆயிரம் சமயங்கள்ல நானும் நாஸ்திகனா, நான் யாரையோ நாஸ்திகன்னு சொல்றேன். நிறைய சூழ்நிலை வரும் பொழுது நானும் கடவுள் இல்லை என்கின்ற கடவுள் மறுப்பாளர். என்னன்னா கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு அதுக்கு, நாஸ்திகர்களுக்கு கடவுள் மறுப்பாளர்கள் இல்லைங்களா? நீங்க தமிழ்நாட்டில் பார்க்கலாம், நிறைய இப்ப நிறைய ஆட்கள் என்ன பண்றாங்க, தைரியமா நாங்கள் கடவுள் மறுப்பாளர்கள். நீங்க அவங்கள போய் ஆழமா கேட்டீங்க அப்படின்னா, நாங்க கடவுளுக்கு எதிராளிகள் கிடையாது, கடவுளுடைய பெயர்களிலே அநியாயம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் எதிராளிகள். புரிச்சுங்களா? நாங்கள் கடவுளை எதிர்ப்பது அல்ல, கடவுளை நீங்க வணங்கிட்டு போங்க, கும்பிட்டு போங்க, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கடவுள் பேர்ல இந்த சமுதாயத்துக்கு எதிர்ப்பா செஞ்சீங்கன்னா நாங்கள் மறுப்பாளர்கள். புரிஞ்சுக்கலாம்? இங்க என்ன கேட்கிறாரு அப்படின்னா, சில சமயங்கள்ல நானும் என்ன பண்ணிடுறேன், கடவுள் எதனா ஒரு சிச்சுவேஷன் யாருன்னா சொல்ல முடியுமா அப்படி நீங்க கேட்டு, ஒரு சிச்சுவேஷன்ல
நீங்க கடவுள் எங்க அப்படின்னு கேட்ட எதனா சிச்சுவேஷன் இருக்கா? Is there any situations you said there is no God? Do you have any experience? இருக்கா? என்னம்மா இருக்கா இல்லையா? ஐயா சொல்றாங்க என்னங்களா இருக்கு. அந்த சிச்சுவேஷன் அவங்கள தாங்க முடியாது, தாங்கி இருக்க முடியாது. வேதனை மன்னிக்க முடியாம துரோகம் பண்றாங்க. அவங்க நன்மை செய்தீங்க, அவங்க துரோகம் பண்றாங்க. நீங்க இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்வு கிடையாது. உங்களாலதான் உயர்ந்தாங்க, உங்களாலதான் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆனா அதை உணராம உங்களுக்கு துரோகம் பண்ணும் பொழுது என்னங்களா, அந்த மாதிரி நிறைய நான் மீட் பண்ணி இருக்கிறேன். There are many experience even I gone through. நம்ம யாருக்கு நம்ம உதவி செய்தோமோ, நம்ம யாரை உயர்த்தணுமோ, அவங்க காலை எடுத்து நம்ம தலையில போட்டு அமுக்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? என்னங்களா, அவங்க மேல ஒரு வெறுப்பு வருது, அவங்க மேல ஒரு வெறுப்பு வருது. அவங்க மேல அன்பை காமிக்கணும் என்ன பண்ண முடியல, யோசிக்க முடியல. இல்ல அவங்களோடு கூட உறவை மெயின்டைன் பண்ண என்ன பண்ண முடியாது, மனசு யோசிக்க மாட்டது, வெறுக்குது, பழிவாங்க என்ன பண்ணுது, துடிக்குது இல்லைங்களா? அந்த இடத்துல தான் கடவுளை பார்க்க கத்துக்கணும். அந்த இடத்துல என்ன பண்ணுமா, நம்ம கடவுளை பார்க்க கத்துக்கணும். அப்ப வேதத்துல நிறைய கேள்விகள் வேதத்துல, கொஞ்சம் நெஞ்ச கேள்விகள் இல்ல. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் யாரெல்லாம் நீதிமான உத்தமம் நினைக்கிறோமோ, சங்கீதக்காரன் இன்க்ளூடிங் சங்கீதக்காரன் வாசிக்கலாமே 10:1 சங்கீதம் 10:1. என்னங்களா, ஓ கர்த்தனே ಏನು ಎಂಗಳ ಎங்க இருக்கிறாரா, தூரದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದು, ಇಕ್ಕಟ್ಟಿನ ಕಾಲಗಳಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಮರಿ ಮಾರಿಕೊಳ್ಳುವುದು ಯಾಕೆ? ಯಾಕೆ எதுக்கு இல்லையா? என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தாவே ஏயா தூரம் நிக்கிறீரு, என்னங்க ஏயா தூரம் நிக்கிறீரு, பக்கத்துல வாரம், நீ என்னை விட்டு ஓட நினைக்கிறீரா? ஏன் தூரம் நிற்கிறீரு? ஆபத்து நெருங்கின சமயத்துல நீர் ஏன் மறைந்து இருக்கிறீர்? இந்த கேள்விகள் இருக்காமா சிஸ்டர் ஓமா? சிஸ்டே எவ்வளவு கஷ்டம் இல்ல? தாத்தா கஷ்டப்படுறாங்க, அம்மா கஷ்டப்படுறாங்க, பாட்டி கஷ்டப்படுறாங்க, நீயும் கஷ்டப்படுற, எவ்வளவு வேதனை இல்லையா? கடவுள் எங்க தூரமா இருக்கிற மாதிரி இருக்கா? சொல்ல சத்தமா, தலையை ஆட்டுமா. ஆமா ஆமா, பிரச்சனை இல்லையா? எல்லாத்துக்குமே கேள்விக்குறி இல்ல, எல்லாத்துக்குமே கஷ்டப்பட வேண்டி இருக்குல்ல, எதுவுமே சுலபமா கிடைக்கல, என்ன ரொம்ப கஷ்டமா, எல்லாமே இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறோம்ல. கடவுள் எங்க தூரமா போயிட்டாரா? எங்க வீட்டை விட்டு தூரமா போயிட்டாரா? தானே, அதுதான் சங்கீதக்காரனுக்கும் இருந்தது. இல்லம்மா, எல்லாம் தீமையினுடைய கொடூரத்தை நீங்க பார்த்து அவர் ஆண்டவருடைய அன்புக்கு ஏங்கணும் அப்படின்றது, ஆண்டவரையே சார்ந்திருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுத்துருக்கு. தீமையை ஒரு பொழுதும் தடுத்து நிறுத்த முடியாது. என்னங்களா, தீமைய சாதாரணமா நினைச்சிட முடியாது. அது சும்மா ஜுஜிபி சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அதெல்லாம் மேற்கொள்ளலாம் இல்ல. அவ தீமை எப்படின்னா, தீமை பெரியது, அதை யாரால மேற்கொள்ள முடியாது. ஒரு சம்பவம் மேத்யூ 27:46. என்னம்மா, யோபு ஓகே அக்செப்டட்,
சங்கீதக்காரன் அக்செப்டட், மல்கியா அக்செப்டட், எரேமியா அக்செப்டட், இயேசுமா? சொல்லுங்க. எரேமியா மனுஷன், ஆனா இயேசு மனித சாயலான தேவன். இப்ப தீமை தெய்வத்தையும் விட்டு வைக்கல. ராஜகோபால் ஐயா அப்படிதானுங்களா? தெய்வத்தை கூட என்ன பண்ணல, தீமை விட்டு வைக்கல. புரிஞ்சுச்சா? அப்ப நான் எப்படி தீமையை எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் எப்படி பார்க்கிறேன்? ஏன் தீமை இறைவனை நெருங்கியது? ஏலி ஏலி லாபா சபத்கானே அப்படின்னா, என் தேவனே என் தேவனே ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿದರು? ಯಾಕೆ? எதுக்கு சொல்லுங்க. இது சொல்றது யாரு? அப்ப இதெல்லாம் வாசிக்கும்போது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தை தீமையிலிருந்து ரட்சிக்கும்படியாக வந்த தேவனையே தீமை என்ன பண்ணுது? ஆட்கொள்கின்ற ஒரு சமயம். எல்லா தீமையும் அவருடைய தலைக்கு மேல வருகின்ற பொழுது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சங்கீதக்காரன் சொல்ற அந்த வார்த்தையே இவர் என்ன பண்றாரு? சொல்றாரு. அதை தான் மேற்கோள் காட்டுறாரு. சங்கீதம் 22:1 அதை மேற்கோள் காட்டியே சொல்றாரு. என்னன்னா, என்ன சங்கீதக்காரனுக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை தான் இறைமகன் தெய்வமாய் இந்த உலகத்தில் உதித்த பொழுது அத்தனை பிரச்சனையும் அவருக்கு இருந்ததுங்க. நீங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் எதிர்கொள்றீங்களோ, சந்திக்கிறீர்களோ, அனுபவிக்கிறீர்களோ, அத்தனையும் ஒன்று குறையாமல் அதற்கு மேலாக இயேசு என்ன பண்ணாரு? அனுமதிச்சார். இயேசு அனுபவித்தார். புரியுதுங்களா? அப்ப என் தேவனே என்று அவர் ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்ற பொழுது இந்த தீமையினுடைய கொடூரம், இந்த தீமையினுடைய வேதனை, அல்லது தீமையினுடைய அந்த அதனுடைய ஆழம் இந்த சர்வ சிருஷ்டி என்ன பண்ண ஆரம்பிச்சதுங்களா? பார்க்க ஆரம்பிச்சது. அவ குடும்பம் வரும் பொழுது இனி எப்படி மேற்கொள்ளணும்னு தெரியுமோ? பிரச்சனை வரும்போது எப்படி மேற்கொள்ளணும்னு நமக்கு தெரிஞ்சுக்கிச்சோ? நமக்கு முன்மாதிரி யாரு? என்னங்களா? இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி மேற்கொண்டாரோ, அவர் தீமை, அவர் ஒருவேளை தன்னுடைய ஜீவனை அனுமதிக்கல அப்படின்னா கல்வாரி சிலுவையில இன்னைக்கு தீமை ஜெயிச்சிருக்கோம். அப்படிதானே? அவர் தீமையை மேற்கொண்டதனாலே, அனுபவித்ததுனாலே அந்த தீமைக்கு காரணமான சாத்தானுடைய வீழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சு. புரிஞ்சுச்சா? நம்ம திங்கக்கிழமை பாடத்துக்கு வந்துருவோமா? திங்கக்கிழமை பாடத்திற்கு நம்ம வருவோம். நாம் அறியாதவை பல உண்டு. என்னங்களா? இந்த தீமையை பத்தி என்ன பண்ண முடியாது, முழுமையா நமக்கு தெரியாது. யாரு நமக்கு தீமை செய்யறாங்கன்னே தெரிய மாட்டேது. சிலதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கா இருக்குங்க. நம்ம கூட இருக்கிறவங்களையே வச்சு என்ன பண்ணிருப்பாங்க, காலை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியாது, கடைசி வரைக்கும் தெரியாது. கடைசி வரைக்கும் தெரியாது இல்லையா? ஏன் நடக்கு, ஏன் இப்படி நடக்கு, ஏன் அப்படி நடக்கு, நமக்கு என்ன பண்ணாது, ஒண்ணுமே தெரியாது. என்னமா? Understood what I tried to say? That the people who are around us, okay, they will fresh us. We may not know that they did like this, but still we believe. நம்ம இன்னும் என்ன பண்ணுவோம், அவங்கள நம்புவோம். அவங்க தான் நம்ம காலை போட்டு மிதிச்சிட்டு இருப்பாங்க. நமக்கு அநியாயம் ஃபுல்லா அவங்கள்ட்ட தான் வரும். யாரை நம்புறோமோ அவங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணோம், வந்துட்டு இருக்கோம். நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது, அந்த டெக்னிக்கா செய்வாங்க. தீமையை ஒருபொழுது என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இப்ப இவரு ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாரு, யோபு பேசுறாரு இல்லையா? இப்ப ஆண்டவர் யோபுக்கு பதில் கொடுக்கிறாரு.
அப்புறமா நீங்க போய் வாசித்துங்க 38வது அதிகாரம், யோபு 38வது அதிகாரம் 1 12 வசனத்தை என்ன பண்ணுங்க, நீங்க அப்புறமா போய் என்ன பண்ணுங்க, வாசித்து பாருங்க. யோபு நிறைய உபத்திரப்பட்டார். நல்ல மனுஷன், நம்ம மாதிரி கிடையாது. நல்ல மனுஷன், நிறைய உபத்திரப்பட்டார் இல்லைங்களா? இப்ப ஆண்டவர்ட்ட அவர் என்ன பண்றாரு, பேச நினைக்கிறாரு இல்லைங்களா? ஒரு வசனம் 1 2 மாத்திரம் நம்ம படிப்போம். 38 யோபு 38 1 and 2. ஆ ஆ என்னங்களா என்னங்களா எப்படிப்பட்ட வார்த்தை? அறிவில்லாத, என்னதுங்க, திருவழிக்க இல்லாத, அறிவு இல்லாத அப்படின்னா முட்டாள்தனம். நம்ம ஏற்கனவே வாஸ்தமா நாங்களா மதிக்கேடன், அறிவு மதி இல்லையா, கேடு. அப்புறம் சில சமயம் நம்மளும் எப்படி பேசுறோம், அப்ப யோபு மதிக்கேடனா, கடவுள் இல்லைன்றவரா? ஆனா அந்த சூழ்நிலை வருகின்ற பொழுது என்ன பண்றாரு, அப்படியே யோசிக்கிறாரு. யோசித்து ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, யோபிட்ட பேசுறாரு. எப்படி பேசுறப்பா நீ, எப்படி பேசுற? அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? யாருப்பா? இப்ப ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுது ரொம்ப கவனமா, ரொம்ப கவனமா பேசணும். ஆண்டவர்கிட்ட உரையாட போது ஆண்டவரை அக்செப்ட் பண்ணிக்கிறார். நீங்க என்ன பேசினாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதே சொல்ல நம்ம பாதுகாப்பாக என்ன பண்ணணும், பேசணும். ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறாருன்னா, நீ என்ன வேணாலும் பேசு, ஆனா என்னை விட்டு போயிடாத. என் மடியில இருந்து நீ என்ன வேணாலும் பேசு, என்னை விட்டு போயிடாத. அப்போதான் நான் என்ன பண்ண முடியும், நீ பேசுற காரியத்துக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? ஆனா அநேகர் என்ன வேணாலும் பேசிடுறாங்க, ஆண்டவர் விட்டு விலகி போயிடுறாங்க. அவங்க தான் யாருன்னு சொல்றாங்க, அவங்க தான் எத்திஸ்ட் இல்லையா? நம்ம சபைக்கு போன மாசம் நினைக்கிறேன் இல்லைங்களா, ஒருத்தர் வந்திருந்தாரு. ரஷ்யால இருந்தா, ஜெர்மனியில இருந்து, வெஸ்பர்க், இது ஏஒய்க்கு ஒருத்தர் வந்திருந்தார் இல்லையா? அவருடைய மெசேஜ் இருக்கு. அவர் ஒரு சயின்டிஸ்ட், கடவுள் இல்லை என்பவர்ல இருந்து கடவுளை ஏத்து அவர் படிக்க ஆரம்பிச்சு, கடவுள் இல்லை என்றதை நிரூபிக்க படிக்க ஆரம்பிச்சவரு கடவுள் இருக்கிறார்னு என்ன பண்ணாரு சொல்ற அட்வென்டிஸ்ட்ல தன்னை ஒரு மெம்பர் ஆக்கிக்கிட்டாரு. அவரு உலகம் அறிவு என்ன பண்றாங்கன்னா அவரை கூப்பிடுறாங்க. ஏன்னா சயின்டிஸ்ட் இல்லையா, அதனால கவர்மெண்டே கூப்பிடுது. கர்நாடகா கவர்மெண்ட் அவரை கூப்பிட்டு இருந்தது. கவர்மெண்டே அவரை கூப்பிடுது. அவங்க வர்றாங்க, அங்க போய் சயின்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே சாட்டர்டே ஆனா சர்ச்சுக்கு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, எந்த இயேசுவை இல்லைன்னாங்களோ, எத்திஸ்ட் அவரு, எந்த இயேசு இல்லைன்னாங்களோ அந்த இயேசு இருக்கிறாரு அப்படி என்ன பண்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவரை பார்க்கும்போது. ஆனா சாட்டர்டே தான் அவரை முழுசா யூஸ் பண்ண முடியலன்ட்டு அவர் வேற ஒரு சர்ச்சில் இருந்தாரு, யூஸ் பண்ண முடியல. ஆனா ஏஒய்ல அவரை பார்க்க முடிஞ்சது. நல்ல ஞானம், நல்ல புத்தி ஆண்டவர் பயன்படுத்துறாரு இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் மடியிலிருந்தே நீ ஏன் கடவுளை எங்க இருக்கிறேன்னு கேளு, அவனுக்கு பதில் கொடுப்பாரு. அவரை விட்டுட்டு போய் எதிரில் என்ன பண்ணாத, அவரை விட்டு விலகி போயிடாத. அதுக்குதான் யோபு என்ன பண்ணாரு, அவர் மடியிலே உட்காந்துக்கிட்டே ஆண்டவர் என்ன பண்ணாரு, கேள்வி கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு, என்னப்பா அறிவில்லாம வார்த்தைகளை விடுற. அடுத்த வசனம் வாசிக்கலாம், 3வது வசனம். வாசிக்கலாமா? 38:3. கேளு. அப்ப நீனு நானுக்கு உத்தரவு கொடு, நீ எனக்கு உத்தரவு கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்? நாஸ்திகர்கள் ஆண்டவருக்கு உத்தரவு கொடுக்காம போயிடுறாங்க. அதுதான் பிரச்சனை, அதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை. ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, உன்னை பேச சொல்றாரு, உன்னை வேணானே சொல்லல. ஆனா ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு உன்னால என்ன பண்ண முடியாது, உன் அறிவு ஒரு பதில் கூட என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. யோபு 42:3. யோபு 42:3.
என்னங்களா ரொம்ப அலப்பாதம்மா சொல்றாங்களா? ரொம்ப அலப்பாத, ரொம்ப பேசாத. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் யாருப்பா எனக்கு தெரியல, நான் யாருன்னு எனக்கு தெரியல. ஒரு தடவை ஏதோ பேசிட்டேன். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததை, என் புத்திக்கு எட்டாததை, நான் அறியாததை என்ன பண்ணிட்டேன். தீமையை உன்னால புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. ஏன் தீமை நடக்குன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன் ஏழை மிதிக்கப்படுறான்னு உன்னால புரிஞ்சிக்க முடியாது. ஏன் வறுமை இருக்குன்னு தெரியாது. ஏன் குருடன் இருக்கிறான்னு தெரியாது. ஏன் முடவன் இருக்கிறான்னு தெரியாது. ஏன் வேதனைன்னு தெரியாது. உன்னால புரிஞ்சிக்க சொன்னாலும் உன்னால புரிஞ்சிக்க யூ cannot understand. You cannot understand. Only listen. அவ்வளோதான். நம்ம கேட்கணும், அவ்வளோதான். கேளு. நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அப்ப அவர் யோபு சொல்றாரு, நீதிமான் சொல்றாரு. ஏன்னா யோபு எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? அவர் உட்கார்ந்தாருன்னா எதற்கு யாரும் உட்கார மாட்டாங்க. அவ்வளோ அவ்வளோ ஞானம் படைச்சவர். அவர்கிட்ட எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவ்வளோ ஞானம் படைச்சவர். அவர் சொல்றதை கேட்கறதுக்கு தான் யாரும் எதிர்த்து பதில் சொல்ல முடியாது. ஆலோசனை கொடுக்க அவ்வளவு எல்லா விதத்திலுமே உயர்ந்த ஒரு மனுஷன் அறிவில்லாம பேசிட்டேன் அப்படின்றாரு. புத்தி இல்லாம இப்போ இந்த சிச்சுவேஷன் நம்ம வரணுங்க. இன்னைக்கு இருக்கிற நாஸ்திகர்கள் ஒருவேளை கொஞ்சம் வேதத்தை கடவுள்ல ஆராய்ஞ்சாங்கன்னா, அந்த அந்த ஜெர்மனிக்கார் வந்துட்டு போனார் பாருங்க நம்ம சர்ச்சுக்கு, அந்த மாதிரி எல்லாம் கடவுளை என்ன பண்ணுவாங்க, ஏத்துக்குவாங்க இல்லையா? சரி, இங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நான் தெரியாம சொல்லிட்டேயா. சொல்லுவாரு, 1-2 வார்த்தை தெரியாம ஒன்று ஏதோ ஒன்று பேசிட்டேன், அறியல, எனக்கு புரியல, ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் ஸ்பீக்கிங். அந்த மாதிரி யாருன்னா இருக்கிறீங்களா? என்னம்மா சித்துல யாருன்னா மண்டைய சூடு ஏற்றி விட்டுருவாங்க. வார்த்தை கட 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 என்ன பண்ணோம், வார்த்தை கொட்டிடும். கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஐயோ ஐயோ சாரி பேசிட்டேனே அப்படி வந்திருக்கிறோமா? சமத்துல உண்மை என்னன்னு புரியாம பேசிடுவோம், யோசிக்காத பேசிடுவோம், இதையோ நினைச்சு பேசிடுவோம். இல்ல ஏதோ ஒரு வேற ஏதாவது ஒரு டென்ஷன் என்ன பண்ணிடா சொல்லுவாங்க சமத்துல இல்லையா? குடும்பத்துல எதனா ஒரு பிரச்சனைனா பிள்ளைகளை போட்டு அடிக்கிறது. டென்ஷன் எப்படி ஆகும்? எங்க போயிட்ட டென்ஷனு? அது பாவம், அது அதிகாரம் இல்லைல்ல, சின்ன பிள்ளை இல்ல, மெதி வாங்கிட்டு கிடக்கு. ஏன் மெதிச்சாங்க அடிச்சாங்கன்னு கூட அதுக்கு தெரியாது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? முதல்ல நம்முடைய ப்ரெஷரை வந்து என்ன பண்ணுவோம், வேற இடத்துல காமிக்க நினைப்போம். யோபு சொல்றாரு, தெரியாம சொல்லிட்டேன், அப்படிதான் காமிச்சிட்டேன், அப்படிதான் கேட்டுட்டேன், என்ன பண்ண 1-2 பேசிட்டேன், என் கையை எடுத்து என் வாயை என்ன பண்ணிக்கிறேன் பொத்துக்கிறவங்களோ. இதுக்கு அடுத்த வசனமா பாருங்க, அது வாசிங்க. 4வது வசனம் வாசிங்க. அதுக்கு அடுத்த வசனமா? இல்ல இது வரும் நினைக்கிறேன், 1-2 வார்த்தை பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி. அது 42வது அதிகாரத்துல பாருங்க. ஏதோ 1-2 வார்த்தைக்கு பேசிட்டேன், கீழே கொண்டு வாங்க, கீழே சரி. என்னுடைய பைபிளை கொடுங்கம்மா, என்னுடைய பைபிளை கொடுங்க. நான் தெரியாம என்ன பண்ணிட்டேன், 1-2 வார்த்தை நானே பேசிட்டேன், இனி என் கையை நான் வாயில பொத்திக்கொள்வேன்னு இருக்கும் பாருங்க. நான் என்னுடைய கையை வச்சு என்ன பண்ணிடுறேன், வாயை பொத்திக்கிறேன். அப்படின்னா இனி நான் பேசலையா, இனி என்ன பேசுறதுக்கு என்ன கிடையாது எனக்கு அதிகாரமோ அல்லது அதுக்கான ஞானமோ எனக்கு இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாரு சொல்லுவோம். சாரி, 44 44
ஆ ஆ என்னவா? யோசித்து பாருங்க, திரளான ஜனம் இவர் பேசுறத கேட்கும். அந்த அந்த இடமே இவர் ராஜா போல ராஜ்யம். ஆனா இப்ப சொல்றாரு, நான் நீசையா, என் வாயை நான் என்ன பண்ணிடுறேன், நானு பொத்தி வாயை முச்சு கொள்ளிதனே, வாயை மூடிக்கிறேன். என்ன பண்ணலாம்? நீங்க நிறைய பேர் வாயை மூடணும். அப்படித்தானே? ஆனா வாயை திறந்து விட்டுறோம், என்ன வேணாலும் பேசிடுறோம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுறோம். ஆனா வேதம் சொல்லுது, வாயை என்ன பண்ணணுமா? நான் என்ன பண்ணணும்? வாயை மூடிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் நீசன் இல்லைங்களா? நான் உமக்கு மறு உத்தரவு சொல்வேன், என் கையினால் என் வாயை. இப்ப கடவுளுக்கு நம்ம மறு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னா வார்த்தையினால் இல்ல, கையினாலே. இந்த கையை என்ன பண்ணணும்னா, பேசாம வாயில என்ன பண்ணிக்கணும், மூடிக்கணும். இதுதாங்க. அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாதுங்க. ஏன்னா இந்த டெக்னிக்கா செய்யறது யாருங்க? சாத்தாங்க. எல்லா தீமைக்கு காரணம் அவன் தான், வேறு அவன் தான், அவன் தான் அதுக்கு ரீசன். ஆனா அதை எல்லாத்தையும் யார் மேல போட்டுறான்? கடவுள் மேல போட்டுறான். அவன் மறைஞ்சிக்கிறான். ஆனா கடவுளை ஏன் மறைஞ்சிட்டாருன்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். கடவுள் மறைகிறவர் அல்ல. சாரு இங்க என்ன பண்ணுவோம்? சிலுவையின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை மேற்கொண்டிருக்கிறாரு. நம்முடைய அறிவு குறைவு, நமக்கு என்னன்னு தெரியாது. என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட கேட்போம். செவ்வாய்க்கிழமை படத்துக்கு வந்துருவோமே. செவ்வாய்க்கிழமை படத்துக்கு வந்துருவோமா? எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? என்ன தலைப்பு? சம்சையா சந்தேக ஆத்திகன் இல்லைங்களா? சந்தேக ஆத்திகன். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கீங்க? இங்கிலீஷ்ல ஸ்கெப்டிக்கல் திங். என்ன போட்டிருக்குன்னா, சந்தேக ஆத்திகன். ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. புரியுதா? அப்ப இன்னைக்கு ஏன் நிறைய பேர் கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு அனுபவத்துக்குள்ள போயிடுறாங்க, ஏன் பெயர் கிறிஸ்துவா வாழ்றாங்க அப்படின்னா, அவங்க நினைச்ச மாதிரி கடவுள் இல்லை. என்னங்க? நீ என்ன சிருஷ்டிக்கிறா? கடவுளை சிருஷ்டிக்கிறதுக்கு, நீ நினைச்ச மாதிரி கடவுளை உருவாக்குறதுக்கு. நம்ம என்ன கடவுளை உருவாக்க முடியுமா? இல்ல நான் நினைக்கிற மாதிரி தான் கடவுளும் நினைக்கணும்னு நினைக்க முடியுமா? கிடையாதுங்க. அப்படி கிடையாது. அப்படி யோசிக்க வேணாம். அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப நம்ம எப்படி அப்படின்னா, அவர் கையில நம்மளை கொடுத்துட்டு அவர் நினைக்கிற மாதிரி செய்யணும். ஆனா இங்க வேதம் சொல்லுது ஏசாயா மூலமா, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. அது எப்படி வித்தியாசமா? அப்படி நினைவுகள் எப்படி வித்தியாசமா? பயங்கரங்க. வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவோ விசாலமோ, அந்த அளவிற்கு உன் நினைவுக்கும் என் நினைவுக்கும் உன் வழிக்கும் என்னுடைய வழிகளுக்கு என்ன இருக்கு? என்னங்க வித்தியாசம் இருக்கு. என்னால ஒரு குறிப்பிட்ட, என்னால என் கூட இருந்து எனக்கு தீமை செய்யறவங்களே பார்க்க முடியல. ஆனா ஆண்டவரால என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் அவருக்கு தெரியல எது செய்யணும் அப்படின்ட்டு. என்னைக்கு நான் கடவுளை ஏத்து அவர் மடியில உட்காந்துட்டனோ, கிறிஸ்தவன் அப்படின்ட்டு, இப்ப நான் உன் புள்ளப்பா அப்படின்னு என்னைக்கு உட்காந்துட்டனோ, அவரு செயல்பட விட்டுடணும். when I accepted Christ as a personal savior, okay, I am having rights to what? To be called his son. Okay, I am son, then what I got to do? Sit on him, give all thoughts and actions to him, let him do it. அதை அவர் மடியில உட்காந்துக்கிட்டு நானே செய்யணும்னு நினைக்கிறது தான் என்னது இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். புரியுதுங்களா? எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் காரணம். அப்படி கிடையாது. அவர் மடியில உட்கார வச்சுட்டு அவர் என்ன பண்ண, நீங்க எல்லாத்தையும் செய்யுங்க,
அப்படின்னு சொல்லணும். ஆனா நம்ம அறிவாளி மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அவருக்கு வழி காமிச்சிட்டு இருக்க கூடாது, கடவுளுக்கு வழி காமிக்க கூடாது. அப்படி நினைவை மாற்றி எழுத என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. ஏன் அப்படின்னா தீமை பிரச்சனை மாற்றுகின்ற அளவுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை. நீங்க சங்கீதம் 73 அப்புறமா நீங்க வாசித்து பாருங்க. அதுக்கு முன்னாடி இல்லைங்களா, கொரோனா கிருமி எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? என்னங்க, எல்லாருமே பார்த்துருக்குறோம். எங்க படத்துல அவன் காப்பான் இதுதான் கொரோனா, அது ஒரு வந்து பால் மாதிரி இருக்கும் அப்படித்தானே. ஓ அது கொரோனா, கொரோனா கொரோனா வந்தாச்சு, எங்க வந்துச்சு எப்படி வந்துச்சு தெரியாது. அந்த கிருமியை நம்மளால பார்க்க முடியாது, அதனால கொரோனா இல்லையா இருக்கு. அவ சில காரணங்கள் நம்மளால பார்க்க முடியலன்னா அது இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, தீர்மானிச்சிட முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அதே மாதிரி தாங்க வாழ்விலும் அனுபவங்களிலும் கடவுளுடைய சில காரியங்களை, சில ரகசியங்களை, சில சத்தியங்களை இட் இஸ் நாட் ஆல் ஃபார் என்னது நம்மளை பார்க்க முடியல. இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ டு see with my what ஐ என்னால் கண்ணால் அதை பார்க்க முடியலன்றதுக்காக அது இல்லை அப்படின்றதுக்கு இல்லை. அப்போ இருக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று, தீமை அதிகமாக இருக்கு. இந்த தீமையை ஆண்டவர் எப்படி என்ன பார்க்க சொல்றாரு அப்படின்னா, சங்கீதம் 73 சொல்றாரு, ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமா என்ன பண்ணேன் பார்க்க கத்துக்கோ. நாங்களா பரிசுத்த ஸ்தலம், ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னா பரிசுத்த ஸ்தலம். இப்போ பரிசுத்த ஸ்தலம்னா என்ன, ஆசரிப்பு கூடாரம்னா என்ன, நேற்று நைட்டு படித்தோம், வெஸ்பரில் படித்தோம், காணிக்கையை பற்றி படிக்கும் போது அப்படி படித்தோம். அதில் என்ன அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம் என்னன்னா தீமையை எப்படி ஜெயிக்கலாம், அதுக்கு இடம் தான் என்ன ஆசரிப்பு கூடாரம். புரிஞ்சிச்சா? தீமையை எப்படி மேற்கொள்ளலாம், எப்படி ஜெயிக்கலாம், அதனுடைய நிலை என்ன, அதை வழி நடத்துக்கின்ற இடம் தான் எங்க ஆசரிப்பு கூடாரம். அதை தான் ஒதுக்கி தள்ளிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் ஆசரிப்பு கூடாரம்னா ஆலயம். இந்த ஆலயம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, இந்த தீமையில எப்படி ஜெயிக்கலாம், இந்த தீமை என்கிற பிரச்சனையை தீர்வு எப்படி இருக்கலாம் அப்படின்ற இடம் தான் ஆசரிப்பு கூடாரம் இல்லை ஆலயம். ஆலயத்தை நம்ம ஒதுக்குகின்ற பொழுது எப்படி தீமையிலேருந்து நம்ம வெற்றி கொள்ள முடியும், இல்லை தீமைக்கு எப்படி தீர்வு காண முடியும் சொல்லுங்க, எப்படி சொல்லுங்களேன். நீங்க ரெகுலரா ஆலயத்துக்கு வரீங்க, அதனால என்ன தீமையை ஜெயிச்சிருக்கிறீங்க தெரியுமா? எவ்வளோ தீமை உங்களை விட்டு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. இந்த ஆலயத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறதுனால உங்களை அறியாமலே எத்தனையோ தீமைகள் உங்களை விட்டு என்ன பண்ணியிருக்கு, விலகி இருக்குங்க. அது உங்களுக்கு தெரியல சார், சமயங்களை புரியல. நீங்கள் அமர்ந்து பாருங்களேன். அண்ணால் ஆலயத்தில் அமர்ந்திருந்தால் அவருடைய அவமானங்கள், அதை எப்படி சொல்றது, அவளை இழிவுபடுத்தினாங்க, அது அகண்டு போச்சு சாமுவேல் பிறந்ததன் மூலமா இல்லையா? அது மாதிரி தாவீது, பா வேணாயா, எனக்கு அரண்மனையே வேணாயா, உன் ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் என்ன பண்ணுவேன், நான் என்கிட்ட அரண்மனையில் உட்காந்தா அவன் பிரச்சனையை கொண்டு வரான், இவன் பிரச்சனையை கொண்டு வரான், இது எல்லாம் சிங்காசனத்தில் உட்காந்து கிரீடம் போட்டிருக்கிறேன், கிரீடத்துக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கேன் என் பிரச்சனை. அதனால நான் உட்கார வேண்டிய இடம் எது தெரியுமா, நடு ஜாமத்திலும் உங்களுடைய ஆலயத்தில் இருப்பதே போதுங்க. ஏன்னா பிரச்சனையை இறக்கி விடுற இடங்க. சர்ச் இஸ் த பிளேஸ் வேர் யூ கேன் புட் ஆல் யுவர் வாட் ப்ராப்ளம்ஸ், all you can pour all your what heart in the church. உடைய இதயத்துல இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் என்ன பண்ணுறது, ஆலயத்துல ஊத்துற இடம். அந்த இடத்த நம்ம ஊத்தி விட்டுட்டுனா ஒம்பாயிடும். ஊத்துகிற உன் கஷ்டம், பிரச்சனை, வேதனை, கண்ணீர், துன்பம் எல்லாவற்றையும் போடுகின்ற இடம் தான் எது, ஆலயம். அந்த இடத்துல நீ இல்லைன்னா understood what I tried to say ma? This is the place where you can get the peace. அதான் நேற்று படிக்கும்போது படித்தோம், ஆசரிப்பு, அதாவது நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்கு என்னங்களா ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுங்க. எதுக்கு ஆசரிப்பு கூடாரம், எதுக்கு என்னங்க, காலியா விடுறதுக்கு, நீங்க நினைக்கும் போது வர்றதுக்கு. அப்படியா? ஆண்டவர் சமயம் கொடுக்கும்போது கூட வர மாட்டோம்னா கஷ்டம் தானே. இதெல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு டைம் கொடுங்கப்பா அப்படின்ட்டு. ஆலயத்திலேயே இருக்கணும், ஊழியத்திலேயே இருக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் யோசிக்கும் பொழுது அதுக்கெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அது என்ன பண்ணக்கூடாது,
என்ன பண்ணக்கூடாது? ரிஜெக்ட் பண்ண என்ன பண்ணக்கூடாது? Never reject. When God gives time to be at the church on Sabbath, sunset to sunset. Sabbath it doesn't mean only 3 hours or 2 hours. அப்படிதானே? 3 hours மாத்திரம் சாபத்தா? நம்முடைய வாழ்க்கையில் அதுதான். அந்த யசவந்த்பூருக்கு 3 hours, மற்ற இடத்துல 2 hours, சில இடத்துல 1 hour, some places 1 hours, some places 2 hours. அதுக்கு மேலே போச்சுன்னா வாட்சி டைமிங். ஏன் 12:15 ஏன் பாஸ்ட் ஒன்றும் முடிக்கல? புரியுதுங்களா? பட் Sabbath is not 3 hours. நமக்கே Sabbath is not 3 hours. Sabbath is what? Sunset to sunset. Where we supposed to be there? எங்க இருக்கணும்? இல்லையா? There are lot of reasons. There are lot of reason நிறைய இருக்கு. ஆனா எங்க இருக்கணும்? நம்ம ஆலயத்துல. ஏன்? அந்த ஆலயத்துல தாங்க தீமையை எப்படி விளக்குறது அப்படின்னு சொல்றது என்ன இருக்கு? வழி இருக்கு. புரிஞ்சுங்களா? Here is the solution, but you are looking outside. How to overcome all the problems? We have solution where? Here. அந்த solution கொடுக்கிறது யாரு? The place is church. Who is giving solution? The winner. தீமையை ஜெயிச்சவர் யாரு? ஜீசஸ். எங்க போய் பார்க்கறீங்க? என்ன எங்க வேணாலும் போய் முட்டி மோதுங்க. This is the place where you get peace. அதுதான் என்ன பண்ணுதுன்னா ஆண்டவர் வேதம் நமக்கு சொல்லுது. அதனால தான் அட்வென்டிஸ்டுங்க இந்த ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்றதில்ல, விட்டுடாம பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அங்கதான் ஆண்டருடைய வழி இருக்குன்ட்டு. புரியுதுங்களா? புதன்கிழமை பாடத்துக்கு வந்துடுவோம், நம்ம முடிக்குவோம், சீக்கிரம் வந்துடும். சுயதீன சித்த தற்காப்பு என்னங்களா? என்னங்களா? சொந்த எல்லாரும் தீர்மானம் எடுக்கிறோமா? தீர்மானம் எடுக்கிறோமா? அந்த தீர்மானம் எப்படி எடுக்கிறோம்? How we are taking what decisions? நம்ம நாலேஜை போட்டு, இல்லையா? நான் படித்த அந்த எம்ஏவை போட்டு, நான் படித்த அந்த பிஹெச்டியை உள்ளே போட்டு, எனக்கு இருக்கிற வயசு அனுபவத்தை உள்ளே போட்டு கிடையாதுங்க. எப்படி நம்ம தீர்மானம் பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய வழிகள் நினைவுகளை நம்ம புரிந்து கொள்ள முடியல. அதை புரிந்து கொள்வதற்கு, தீமை என்கின்ற பிரச்சனையை கையாள்வதற்கு நம்ம என்ன பண்றோம்? இந்த சுயதீன சித்த தற்காப்பை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்துறோம். ஆண்டவர் ஏன் கொடுத்தாரு? சிலர் எழுதுறாங்க, ஏன் ஒரு வேலை அந்த ஆதாம் ஏவாளுக்கு என்னங்களா? ஆதாம் ஏவாளுக்கு அவங்கள அந்த மரத்துக்கு போகும்போது ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அப்படி கொடுத்துருக்க கூடாது அவங்களுக்கு. ஆண்டவர் நினைக்கிறது அவங்க செய்யற மாதிரி என்ன பண்ணிருக்கலாம்? படைச்சிருக்கலாம். தீமையை அங்க உள்ள விட்டுருக்க, சாத்தான உள்ள விட்டுருக்கூடாது. இல்ல சாத்தான் தப்பு பண்ணும்போது என்ன பண்ணிருக்கணும்? அவர் தூக்கி போட்டு மிதிச்சு சாத்தான் என்ன பண்ணிருக்கணும்? அழிச்சிருந்தா இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறோமா? நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்றோம்? அப்படி யோசிக்கிறோம். யோசித்து பாருங்களேன். இப்ப இந்த சுய தீன சித்த தற்காப்பு அல்லது என்ன சொல்றது, அதை அந்த சுயதீனத்தை செலக்ட் பண்றது என்னங்களா? அதுதான் மகிழ்ச்சியா, அதுதான் அன்பா, அதுதான் சந்தோஷமா, இல்லைங்களா? மற்ற ஆண்டவர் நம்மள ஒரு எந்திரம் மாதிரி படிச்சிருந்தா எப்படி இருக்கும்? ஆண்டவர் நம்மள ஒரு மிருகம் மாதிரி படைச்சிருந்தா எப்படி இருக்குங்களா? கஷ்டமா இருந்திருக்கும்ல, இல்லைங்களா? கஷ்டமா இருந்திருக்கும். ஆண்டவர் அப்படி படைக்கலைங்க. நீ என்னன்னாலும் செய், உன் கையில கொடுத்துட்ற. தீமையை உன்னால மேற்கொள்ள முடியும், அந்த தீமையை உன்னை மேற்கொள்ள முடியும். தீமையை நீ மேற்கொள்ள முடியும், அதே சமயத்தில் தீமை உன்னை என்ன பண்ணும்? மேற்கொள்ள முடியும். நீ நன்மை செய்கின்ற பொழுது மிதி வெங்கி ஆபேல மாதிரி என்ன பண்ண முடியும்? சாக முடியும். காயனை மாதிரி தீமை செஞ்சு கொள்ளவும் முடியும். யாரா இருக்க விரும்புற? ஆபேலா காயனா? இல்லையா? ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தவறா சுயாதீனத்தை தவறானா, அந்த சுயாதீனம் என்பது அன்பு, அந்த அன்பை தவறா என்ன பண்ணிக்கிட்டாங்க? பயன்படுத்திட்டாங்க, இல்லைங்களா? தவறா பயன்படுத்திட்டாங்க. நீங்க நிறைய பேர் அன்பை தவறா பயன்படுத்துறாங்க.
there are a lot of people what they are misusing the love. அப்படிதானே? இப்போ ஆண்டவருடைய அன்பை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தவறா பயன்படுத்திட்டாங்க. இங்க கடைசியில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்ன பதினெட்டாம் படத்தில் அப்படின்னா, ஒரு நாயை படைச்சிருக்கிறாங்களாம், ஒரு எந்திர நாய். என்னங்க எப்படி இருக்கு எந்திர நாய்? பார்த்துருக்கிறீங்களா? இப்போ ஏஐ டெக்னாலஜியில் இல்லை நிறைய டெக்னாலஜியில் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். எந்திரத்தையே மனுஷ உணர்வுகளை கொடுக்க என்ன பண்ணுறான்? ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். மனுஷ உணர்வுகளை கொடுத்து என்ன பண்ணான்? அது மனுஷனை மாறுறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் இல்லைங்களா? இங்கே ஒரு சொல்றாங்க என்னன்னா, சோனி கார்பரேஷன் ஆய்போ என்கின்ற பெரிய ஒரு எந்திர நாயை உருவாக்குச்சான். அந்த நாய் என்ன பண்ணுமா? வியாதியே வராது அந்த நாய்க்கு. நம்மளது என்னங்களா? நம்ம நாய்க்கு என்னமா? நம்ம நாய்க்கு என்ன வரும்? தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடணும் இல்லையா? நம்ம நாய்க்கு என்ன இருக்கும்? உண்ணி அப்படின்னா என்னது? பூச்சி இருக்குமா? ஆனா அந்த எந்திர நாய்க்கு என்ன இருக்காது? பூச்சி இருக்காது இல்லையா? அது மாதிரி எந்திர நாய் என்ன பண்ணாது? கடிக்காது. அதுக்கு முடி பிரச்சனை இருக்காது. முடிக்கல உதிர. நம்ம வீட்டெல்லாம் பெருக்கிறோம் இல்லையா? முடியாச்சு, நாய் முடியாச்சுன்னு. அதுக்கு முடி உதிராது இல்லைங்களா? அது அந்த மாதிரி உங்களையும் ஒரு நாயா படைச்சிருக்கணுமா? என்னங்க அந்த இந்த நாய் மாதிரி அப்ப என்ன பண்ணா? சுவிட்ச் போட்டால் லொல்லு லொல்லுன்னு கத்தும். சுவிட்ச் ஆஃப் போனா என்ன பண்ணாது? கத்தாது. ஒரு நாய் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நாய்க்கு அன்புனா என்ன பண்ணாது? எந்திர நாய்க்கு அன்புனா என்னன்னு தெரியாது. நாய் வளர்க்குறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. எங்க வீட்டுல எங்க அக்காட்ட ஒரு நாய் வளர்ந்துருந்தது. அக்கா வேலைக்கு போவாங்க, பஸ் ஏற்றி விடும். வேலையிலிருந்து 12 மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்க. அது கரெக்டாக அந்த பஸ் வரும்போது நாய் அவங்கள இறக்கி விடும், வாலாட்டிக்கிட்டே வரும். எங்க அப்பா கீழே படுத்திருப்பாரு, நாய் சோப்பால படுத்திருக்கோம். என்னமா? நாய் சோப்பால படுத்திருக்கோம். அவ்வளோ பாசமான நாய் இல்லைங்களா? புரியுதுங்களா? நிச்சய நாயை நான் பேசல. ஆனா எந்திர நாய் மாதிரி நம்மளை படைச்சிருந்து சுவிட்ச் போட்டாதான் இது குலைக்கும், ஒரு வியாதியும் வர எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் அப்படி படைக்கலைங்க. ஆண்டவர் எப்படி சொன்னா, நான் யோசிக்கணும், நான் புரிஞ்சுக்கணும், அப்படி அன்பை என்ன பண்ணணும்? அறிஞ்சிக்கணும். வேலைக்கிழமை படத்துக்கு வந்துடுவோம். அன்பும் தீமையுமா அப்படின்ற ஒரு கேள்வி. என்ன பண்ணுங்கன்னா, ஆண்டவர் இந்த சுயாதீனத்தை கொடுத்தது என்னன்னா, அன்பினுடைய அவசியத்தை நான் என்ன பண்ணணும்? நானே புரிஞ்சுக்கணும். அன்பினுடைய அவசியத்தை நான் புரிஞ்சுக்கணும் சொல்லி தான் எனக்கு என்ன கொடுத்தாரு? ஆண்டவர் சுயாதீனத்தை கொடுத்தாரு. அப்ப தீமை எப்படி ஆகுதுன்னா, அந்த சுயாதீனத்தை நான் தவறா பயன்படுத்துகின்ற பொழுதுதான் என்ன பண்ணுது? தீமை மேற்கொள்கிறது. புரியுதுங்களா? The power of choice, how you are using. If you are using in wrong ways, then automatically what? The evil comes up. But when you misuse the power of choice, you are what? Just you are lost. அதுதான் இங்க வேதம் நமக்கு என்ன பண்ணுது சொல்லுது. இப்ப தேவனை பற்றிய தவறான புரிதலால் பூமி என்ன பண்ணிருக்கு? இருள் அடைந்து இருக்கு. இதுல ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய குணத்தை பிரதிபலிக்கணும், அதுல ஒளியா மாறணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அன்பை கொடுக்க. சுயாதீனம் இல்லாம அன்பு இருக்க முடியாது. அப்ப அன்பா இருக்கணும்னா சுயாதீனம் நமக்கு அவசியம். அப்ப வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கு அப்படின்னா, அந்த அன்பினுடைய ஆழம் அகலம், அதனுடைய காரியங்களை நம்மளால புரிந்து கொள்ள முடியலனாலும் அதை அறிந்து கொள்ள என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். ஒரு வசனம் நம்ம வாசிப்போம், அதுக்கப்புறம் நம்ம கடந்து போவோம். ரோமர் 8:18. ரோமர் 8:18. அப்ப இக்கால பாடுகள், அதெல்லாம் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதாய் அல்லவென்று என்ன பண்றேன்? நமக்கு பாடு இருக்கு,
இதுதான் மகிமை. இல்லை, இதை விட மகிமை என்ன பண்ண போகுது? ஒன்று வரப்போகுது. அதுதான் நம்ம மாறி மாறி வாசித்தோம் இல்லையா வெளிப்படுத்தல. என்ன கிடையாது, என்ன கிடையாதான்? இனி மரணம் துக்கம் இல்லை, அதெல்லாம் காலம் மாறப்போகுது. கண்ணீரையாவையும் என்ன பண்ண போறாரு? துடைக்க போறாரு. சரி, வெள்ளிக்கிழமை பாடத்துக்கு வந்துடும், நம்ம முடிக்க போறோம். சாத்தான் பரலோகத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்ட பொழுது என்னங்களா, பரலோகத்தை தப்பு நடந்து போச்சு. என்ன பண்ணிருக்கணும் ஆண்டவர்? என்ன பண்ணணும்? அவன் கதையை அங்கேயே, இதுதான் நம்ம ஞானம், புரியுதுங்களா? இதுதான் நம்ம புத்தி, அதுதான் எதிர்பார்க்கிறோம். எவனா ஒருத்தன் தீமையா இருந்தானா, தப்பு பண்ணானா, அவன் அழிஞ்சிடணும், அவனை கெடுத்துடணும், அவனை மிதிச்சிடணும். டைம் வரும்போது என்ன பண்ணணும்? அவனை அழிச்சிடணும். தெய்வ புத்தி எப்படி தெரியுமா? புரியுதா? உன் ஞானம் என் ஞானம் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இப்ப சாத்தான் தப்பு பண்றான்னு ஆண்டவருக்கு தெரியுமா? தப்பு பண்ணுவான்னு ஆண்டவருக்கு தெரியுமோ? என்னங்களா தெரியும். தப்பு பண்ணுவார்னு தெரியும். படைக்காதே விட்டுருக்கலாம்ல. என்னம்மா சிஸ்டர் உமா? why God created a devil? என்னம்மா? ஆமா, ஏன் படைக்காதே விட்டு இருக்கலாம்ல, அவருக்குதான் தெரியுமே என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு, இல்லைங்களா? அவர் மனிதன் அல்ல, அவர் மனிதன், அவர் தெய்வம். அப்ப இந்த வழியா என்ன காமிக்கணும்? அன்பை கொண்டு வரணும். அப்ப தான் அன்பை எப்படி காமிக்க முடியும் அப்படின்னா, 10 ரூபாய் இருக்கிறவனுக்கு 10 ரூபா கொடுக்கறதுனால அன்பை அது ஒண்ணும் தெரியாது. 10 நாள் சாப்பிடாதவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கும் போது என்னங்க அந்த அன்பு இருக்க, அவன் கையை தூக்கி கும்பிடுவான், கையை தூக்கி கும்பிடுவான். ஏன்னா 10 நாளா அவன் என்ன பண்ணல. இப்ப இந்த அன்பு ஆண்டவர் பிரதிபலிக்கணும் அப்படின்னா, இந்த இந்த அவனை விடணும், அவன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணணும்? அவன் இஷ்டத்துக்கு அவனை விட்டுடணும். அப்ப சாத்தான் இஷ்டத்துக்கு ஆண்டு விட்டாரு, அவன் என்ன வேணாலும் செலக்ட் பண்ணட்டும் அப்படின்றாரு. தெரியும் தப்பு நடக்க போகுது. சாத்தான் என்ன பண்ண போறான்? இந்த பிரச்சனையை கொண்டு வர போறான். இந்த பிரச்சனைக்கு முடிவு என்ன தெரியுமோ? சிலுவையை நான் தூக்கணும். என்னங்களா? சிலுவையை நான் தூக்கணும். நான் படைச்ச அந்த புழுக்களை போல இருக்கிற மனுஷன் அவன் என் மேல எச்சு துப்புவான், அதை நான் சகிச்சுக்கணும். அவன் ஓங்கி அறைவான் கன்னத்துல, நான் பரிதவிக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு வந்தா என்ன பண்ணுவோம்? என்னங்களா சொல்லுவாங்க இல்லையா, பாம்புக்கு பால் ஊத்தி வளர்ப்போமா? அப்ப இவங்களாலதான் நமக்கு அழிவு நினைக்கும் பொழுது அவங்கள வளர்ப்போமா? என்னங்க, எந்தெந்த வித்துல வருதோ நசுக்க நினைச்சிருவோம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் அவர் என்னென்னலாம் அவமானப்படணும், எவ்வளவுலாம் கேவலப்படணும், எவ்வளவுலாம் அசிங்கப்படணும். அழியாமை உள்ளவர், சாவை என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுக்கணும்னு தெரிஞ்சும் அவர் சாத்தான என்ன பண்ணாரு? அதை லூசிஃபரை அவர் உண்டாக்குனார். அப்படின்னா இதுக்கு ஈடான அன்பு எங்கங்க? இதுதாங்க ஒரு கணத்துல அறிஞ்சா புரியுதா ஆண்டவர் யாருன்ட்டு? இதான் ஒரு கணத்துல அறிஞ்சா உனக்கு காமி. எதிராளிய என்ன பண்ணு? என்னங்க எதிராளிய என்னங்க அவரு நேசிக்கிறாருங்க. சாத்தானையே அவர் என்ன பண்ணாருங்க? நேசிச்சாரு. ஆனா நம்மளால என்ன பண்ணல? நம்மளால தான் முடியல. ஏன்னா நம்மளாம் கிறிஸ்தவங்க அப்படிதானே? இப்படி சொல்லலாம், நம்மளாம் கிறிஸ்தவங்கிறத விட நம்மளாம் சாத்தானியர்கள் அப்படின்னு. ஏன்னா அவன் கேரக்டர் தானே சாத்தான் கேரக்டர். அழிச்சிடணும், யோபுவை அழிச்சிடணும் இல்லையா? தாவீதை அழிச்சிடணும். அழிக்கிற கேரக்டர்லாம் யாருது? சாத்தானது. ஆனா அப்படிப்பட்ட அழிவை கொண்டு வருகிறவனையும் ஆண்டவர் என்ன பண்ணல? அழிக்கல. அவனுடைய அன்பு அவனும் புரிஞ்சுக்கணுமா? அதனாலதான் என்ன பண்ணார் ஆண்டவரே? அவனு மாத்திரம் இல்ல, இந்த சர்வ சிருஷ்டி என்ன பண்ணணும்? அவர் யார் என்று புரிஞ்சிருக்கணும். ஒருவேளை உடனடியாக சாத்தான் தவறு பண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் அவனை அழிச்சிருப்பார் அப்படின்னா, சர்வ சிருஷ்டி எப்படி திரும்ப வணங்கியிருக்கோம்? எப்படி வணங்கியிருக்கோம்? ரவுடி இருக்கிறான்னு வச்சுங்களேன். இந்த யஸ்வந்த்பூர்ல ஒரு ரவுடி இருக்கிறான். அவன் அநேகரை கொண்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறான் இல்லையா?
அவனுக்கு பலம் இருக்கு, அரசியல் பலம் இருக்கு, இல்லை மத பலம் இருக்கு, பண பலம் இருக்கு, அரசியல் பலம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆட்கள் பலம் இருக்கு, இல்லைங்களா? இப்போ அந்த ரவுடியை நமக்கு என்ன பண்ணாதே தெரியும் அவன் ரவுடின்ட்டு. ஆனால் அவன் முன்னாடி நம்ம எப்படி போவோம்? பயந்து. அவனை நம்ம ஒன்றுமே போலீஸும் ஒன்றும் பண்ண முடியல, ஜட்ஜஸ் ஒன்றும் பண்ண, நீதிமன்றம் ஒன்றும் பண்ண முடியல. பலம் இருக்கு, அவன் உள்ளே போனாலும் வெளியே என்ன பண்ணிடுறான், வந்துடுறான். எதுக்கு அவன் ஏற்கனவே 100க்கு மேலே கொலை பண்ணிடுறான், என்னையும் எதுக்கு கொலை பண்ணணும்? பயந்து அப்படியே மரியாதை கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுவேன்? அப்படி தாங்க இருந்திருக்கோம். அப்படிதான் என்ன பண்ணியிருக்கோம், இருந்திருக்கோம். யாருக்கு? தேவதூதர்களுக்கெல்லாம் ஆண்டவரை பார்க்கும்போது, எப்பா இவரு பயங்கரமான ஆளு, அவன் ஏதோ ஏதோ கேட்டான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, சாத்தானே அழிச்சிட்டாரே அப்படி இருந்திருக்கும். அது இல்லைங்க. ஆண்டவர் எப்படிக்குன்னா அன்பினால தான் யாருன்னு என்ன பண்ணார்களா காமிச்சார். எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாரு அன்பை காமிக்க? 4000 வருஷம். அவன் பாவம் பண்ணதுல இருந்து ஆண்டவர் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் 4000 வருஷம் அவர் இந்த பூமிக்கு வந்து, இந்த பூமியில அவர் பட்ட அவமானங்கள் பரலோகமே புரிஞ்சுக்கிச்சான். அப்பாப்பா மெஜஸ்டி, பரிசுத்தர் பசுத்தர் என்று சிங்காசனத்துல உட்காந்து பார்த்தவரை தரையில தூக்கி போட்டு மிதிக்கிறத என்ன பண்றாங்க, சவுக்கடி. இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்களாம், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமார், இவர் தான் அன்புள்ளவர், தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னு 4000 வருஷம் ஆச்சான் சர்வ சிருஷ்டியும் புரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த மனுஷக்குள்ள தான் என்ன பண்ண முடியல, முழுமையா அவருடைய அன்பை புரிஞ்சிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறோம். எட்டாது நம்ம ஞானத்துக்கு அது எட்டாது. அந்த அன்பு ஓரத்தில் உட்காருவோம், புரிஞ்சிடும். எனி கொஸ்டின்ஸ்? நான் அவ்வளோதான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எதனா கேள்விகள் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ் இருக்கா? சரி, எனி கொஸ்டின்ஸ்? ஏதாவது கேள்விகள்? புரிஞ்சுதா? இப்படி தான் இருக்கும் உலகம் இது வரைக்கும், அவர் வர வரைக்கும். எவ்வளோ மாதிரி என்ன பண்ணுவோம், பொத்திக்கிட்டு அவர் மடியில் உட்காந்துக்குவோம். மீதி அவர் நம்முடைய நினைவுகள் செயல்கள் எல்லாம் அவர் பார்த்துக்குவார். நன்றி.